Oh, unrated student made it finally. मुझे भी एक दे, मुझे भी $1 दे, प्लीज. My dear people, good morning. கதை போமா? என்னடா வெளிக்காலில் என்னடா கதை போமான்னு ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நேற்று வரைக்கும் என் கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்க, லைக் அவங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். 2 பேர்கிட்ட இருந்து. தே ஆர் ஸ்டடிங் பியூ இன் மை காலேஜ் இயர் தான். அவங்க எக்ஸாம் முடிஞ்சு 2 பேர் வீட்டுக்கு கிளம்பிட்டானுங்க. ஒரு வாரத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டான். அப்புறம் இன்னி ஒருத்தன் கிளம்பிட்டான். அதான் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அவங்க கூட தான் அந்த ஒரு வருஷம் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே அவனுங்க கூட தான். ஏன்னா வயசில் சின்னவனுங்க தான், பட் ஆனால் நாலேஜ் வைஸ் லைக் தே ஆர் த ஒன் ஹூ டீச் மீ இங்கிலீஷ். எந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணணும், எந்த இதை எப்படி பேசணும், அது எல்லாத்தையும் இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தானுங்க. இப்போ திடீர்னு அவனுங்க இல்லை அப்படின்ற போது ஒரே பெருசாக ஃபீலாக இருக்குதா இல்லையானு தெரிய மாட்டேது. பட் ஆனால் ஏதோ இல்லாத மாதிரி இருக்குது. அவன் ஜஸ்ட் இப்போ தான் கிளம்பி போனான், 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்கே எப்படி ஃபீல் ஆகுது. நானா நீ விடிய காலிலே வந்து எங்களையும் இந்த மாதிரி துக்கத்தில் ஆழ்த்துறேன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் என் கூட நடந்த காலை சம்பவம், அவ்வளோதான். காலை வணக்கமே மதியம் இப்படி ஆகிடுச்சு. அப்புறம் வாங்க இந்த பெட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஹாஸ்டலில் இப்படி தான். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட கார்ட் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போட்டுப்போம். ஆல்ரெடி என் கார்ட்டு பாருங்கள் எவ்வளோ கார்ட் இருக்குன்னு. இது என் ரூம்மேட், திஸ் இஸ் மைன் அண்ட் திஸ் இஸ் நவ் அகைன் மை ஃப்ரெண்ட்ஸ். அவன் திரும்ப வருவான் பெங்களூருக்கு. படிக்கணும் அவனுக்கு, இன்னும் இன்னும் நிறைய விஷயம் அவனுக்கு படிக்கணும், லைக் காலேஜ் இதெல்லாம். அவன் திரும்ப அவன் பெங்களூர் வரப்போகிறான். அப்போ வரும்போது அவனை நான் ரிட்டர்ன் பண்ணேன் 1 மாதத்துக்கு அப்புறம். full violence da. Violence. You take 1 trophy. Sushi jo. You take 1 trophy. You take 17 years old. This is 100 years tree. Bus. $. Oh, Unrated student made it finally. मुझे भी एक दे, मुझे भी $1 दे, प्लीज. और इसके पास रियल डॉलर रखा है. I know. Unrated student. Good morning, my dear people. So me and Anandu today we are shifted to new OT to old OT. You want to change that? Yes ma'am.
which means vascular OT. Only amputation, வெட்டுறது தான். இன்னைக்கு யூனிஃபார்மே வேற மாதிரி இருக்கு guys. சாரி, கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்குது. Good to see here. Actually it's good. இது நல்லா இருக்கு பார்க்க கொஞ்சம் போல்டன்ஸ். நாம வந்து டாக்டர் ஆயிட்டோம் guys. This is doctor's room. இது கம்பெனி மூலமா ரொம்ப சின்னதா இருக்குப்பா. ஐயோ, அந்த சிங்கம் 3 படத்தில், சாரி சிங்கம் 3 சிங்கம் 2 தெரில, யுவர் அண்ட் அரெஸ்ட்னு ஒரு வில்லனை கூப்பிட்டு வருவாங்களே, அவன் பேர் கூட மறந்துச்சு எனக்கு. டேனி மாதிரியா இருக்கும். டேனி மாதிரியா இருக்கும் ட்ரெஸ். பட் தட் கைஸ் இன் prison, we are nurses. Danny, you are under illegal entry. Hey! Let's move now. வெல்கம். வாங்க, உங்களுக்கு ஒரு சூப் ஸ்டோரி. வாங்க, உங்களுக்கு இப்போ ஒரு சோகக்கதையை, என்னுடைய சோகக்கதையை உங்களுக்கு சொல்கிறேன். காலைல சொன்ன மாதிரி தான். ஐயோ, காலைல சொன்ன மாதிரி தான். என் ஃப்ரெண்ட்ஸு நான் யாரு கூட டின்னர் சாப்பிடுவானோ, யார் எனக்காக ஃபுட்டு வாங்கி வைப்பாங்களோ, என் ரூம்மேட்ஸ் தான் ஃபுட் வாங்கி வைப்பாங்க யூஸ்வலி. அவங்க இல்லைன்னா இவனு தான் எனக்கு ஃபுட் வாங்கி வைப்பானுங்க. இப்போ அவங்களும் இல்லை. புதுசாக ஒரு சந்தீப்னு ஒரு ஃப்ரெண்டு ஃபுட் வாங்கி வச்சார் எனக்கு, டிகிரி பிளாக் ஸ்டூடெண்ட். அப்பா, இவனுங்க இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குல்ல. இருந்தபோது நான் அவங்க நல்லா தான் கேர் பண்ணிப்பேன், அவங்களும் நல்லா தான் கேர் பண்ணிப்பாங்க. என்னடா அவங்கள பற்றி பேசிட்டே இருக்கேன், அவங்கள காட்டுறான்னு நீங்கள் நினைப்பீங்க. அவனுங்களுக்கு இந்த கேமரா முன்னாடி வரத்தெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் உங்களுக்கு அவனை காட்டலை. இது வரைக்குமே உங்களுக்கு அவனை வீடியோவில் நான் காட்டலை. இந்த ஒரு காரணத்துக்காக தான். பட் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேனே, இந்த இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு அமெரிக்கா ஷெடியூல் வாழ்கிறான்னு ஒரு இதில் சொல்லியிருப்பேன்ல, அது அந்த மாதிரி தான் அது. அப்புறம் இன்றைக்கான நாள் ஃபுல்லாக ஒரே கடுப்பாகவே போயிட்டுருக்கேன்னே தெரில. சரியாக தூக்கலாம் இல்லை. அப்புறம் சாப்பாடு இனிமேல் தான் சாப்பிட்ணும். புதுசாக ஐடியா என்னால் யோசிக்க முடியல. எதுவுமே பழசாக இருந்தால் யோசிச்சு வச்சிருந்த ஐடியா கூட ஒன்றா வெளியே கிளம்பிட்டே போகுது. ஐயோ சவா, ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சா விட்டுட்டு போனால் இவ்வளோ வலிக்குமா? ஐயோ, அதுக்கு தான் தூக்க மாட்டேங்கிறானு போல. ஐயோ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, காலைல அவனுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு 7:30க்கு. ஏர்போர்ட் போகிறதுக்கு பள்ளிவாசல் வழியாக தான், இந்த வழியாக தான் போய் ஆகணும், ஹைவேல. பட் ஆனால் அவன் அந்த டிரைவர்காரன், கேப்காரன் இந்த வழியாக கூட்டிகிட்டு போகாமல் அவனை வேற ஒரு வழியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால அவனை மீட் பண்ணி சரியாக மீட்டும் பண்ணல. அதான் கொஞ்சம் எனக்கு சங்கடமாக இருக்குது, அவனுக்கும் சங்கடமாக இருக்குது. கால் பண்ணி சொல்கிறான், ப்ரோ பயா दूसरे रूट में चला गया इस कैब वाला அப்படின்னு. சரி ஓகேடா, கிளம்பி போகலாம், என்ன பண்ணுறது. இப்போ நான் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவன் திரும்ப ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வருவான் இங்கே தான் பெங்களூருக்கு படிக்க. அது கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. திரும்ப வந்தால் அதே லூப் சைக்கிளில் போகலாம் ஜாலியாக. சாரி, நாட் லூப் சைக்கிள், அதே சைக்கிளில் ஜாலியாக போகலாம். அதனால மனசை தேத்திக்கிட்டு நானும் நிம்மதியாக இருக்கேன். இன்னொருத்தன் தேஜா, அவனும் ரொம்ப நல்ல பையன். ஹீ இஸ் ஃப்ரம் கேஜிஎஃப் மூவி பார்த்துருக்கீங்களா? அது படம் இல்லை, அது ஒரு இடம் பேர். அங்கே இருந்து அவன்
அவன் நல்லா தமிழ் பேசுவான், ஆந்திரா, பட் ஈஸ் ஃப்ரம் கர்நாடகான்னு தான் நினைக்கிறேன். யூனிவர்ஸ் வேதவில் தமிழ், ரொம்ப நல்ல பையன். அவன் அப்படி தான் சொல்லாமல் கிளம்ப ஓடி போயிட்டான். நான் அவனும் நான் வாஸ் இன் ஹாஸ்பிட்டல், இவன் கிளம்பி போயிட்டான். இப்போ என்னடான்னா அவனும் கூட தான் உட்காந்து டின்னரே சாப்பிடுவேன். இத்தனை நாள் நேற்று கூட அவனும் கூட தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னடா அவனுக்கு ஆளக்கானும், டின்னர் சாப்பிட்றதுக்கும் மனசு இல்லை, ஒன்றும் இல்லை. பட் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கங்கே உலகத்தில் சோமாலியா நாடு ஆப்பிரிக்காவில் இருக்குல்ல, அந்த இடத்துல சுத்தமாக உணவே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடவுளை நீ அந்த நினைவில் ஆக்கலை, உணவு கொடுத்துருக்காரு, அதை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்குறேன். இப்போதைக்கு என்னுடைய பிரெயின் சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, சுத்தமாக 0%. உங்ககிட்ட பேசுகிறதே நான் திணறி யோசிச்சு பேசுறதா இருக்குது. நான் போய் இப்போ ஒரு தூக்கத்தை போட்டால் தான் நாளைக்கு என்னுடைய ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க முடியும். அப்படி இல்லை நான் இதுலேயே போச்சுன்னா அப்புறம் சோலி முடிஞ்சிடும் எனக்கு. பெட்டர் நான் போய் தூங்குறேன். அப்புறம் அவங்கள எதுவும் நான் ஏதாவது சோகத்தில் அழைத்திருந்தேன்னா மன்னிச்சிருங்க, சாரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒரு நல்ல கதையில் கதைப்போம். பாய்.